அல்லாஹ் அனாதைகளின் துணை என்று சொல்வார்கள் அல்லவா? அதிகாலை 4 மணி. வாரணாசியின் கண்டோன்மெண்ட் ரயில் நிலைய மெல்லிய பனிமூட்டத்திலும் அறிமுகமில்லாத முகங்களின் கூட்டத்திலும் மெதுவாக விழித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அதே நிலையத்தின் 4ஆம் எண் நடைமேடையில் இருந்த ஒரு பெஞ்சில் ஜெயனப் என்ற பெண் தன் 2 வயது மகன் ஃபரீதை மடியில் அமர வைத்து அமைதியாக இருந்தாள். அவள் யாரையும் அழைக்கவில்லை, யாரிடமும் உதவி கேட்கவில்லை. கண்களில் ஈரம் வாடிய முகமுள்ளுக்குள் ஒரு புயல் அடங்க மறுப்பது போன்ற இதயம். ஒவ்வொரு ரயிலின் இன்ஜின் சத்தம் கேட்கும்போதும் அவள் லேசாக அதிர்ந்தாள். உள்ளே முளைத்த நம்பிக்கையை மீண்டும் தரைக்கு இழுத்து போடுவது போல. அவளுடைய சின்ன மகன் ஃபரீத் சில சமயம் அப்பளம் விற்பவனை பார்ப்பான், சில சமயம் பிஸ்கட் விற்பவனை பார்த்து கை நீட்டுவான். ஜெய்னப் அவன் கையை பிடித்து அன்பாகச் சொல்வாள், வேண்டாம் மகனே, இதை வாங்க வேண்டாம். அவளுடைய குரலில் பாசம் இருந்தது. ஆனால் பசியோடிருக்கும் குழந்தையை பார்த்தும் எதுவும் செய்ய முடியாத ஒரு தாயின் கையறு நிலை அவள் கண்களில் தெளிவாக தெரிந்தது. அதே பெஞ்சில் இருந்து சற்று தள்ளி 28 வயதான இம்ரான் அமர்ந்திருந்தான். டெல்லியில் வேலை செய்யும் ஒரு மென்பொருள் பொறியாளன் அவன். பண்டிகை முடிந்து திரும்பிக் கொண்டிருந்தான். காலை முதலே அவன் ஜெய்னப்பை கவனித்துக் கொண்டிருந்தான். மஞ்சள் நிற சால்வை போர்த்தி குழந்தையை நெஞ்சோடு அணைத்தபடி இருந்த அந்த பெண் ஒவ்வொரு ரயில் நிற்கும் போதும் எழுந்து செல்வதும் கூட்டத்தை பார்த்துவிட்டு அதே பெஞ்சில் மீண்டும் வந்து அமர்வதுமாக இருந்தாள். இம்ரானின் மனதில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் சுழன்று கொண்டிருந்தது. யார் இந்த பெண்? இவ்வளவு வேதனையிலும் தனியாக இருக்கிறாளேயானாலும் எவ்வளவு தைரியமானவள்? ஃபரீத் 3வது முறையாக அப்பளத்திற்காக கை காட்டிய போது இம்ரானால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவன் எழுந்து சென்று அப்பளம் விற்பவனிடமிருந்து ஒரு பாக்கெட் வாங்கி ஜைனப்பின் முன்னால் கொண்டு வந்து சொன்னான், இதோ குழந்தாய், கொஞ்சம் சாப்பிடு. ஜைனப் அதிர்ந்து அவனை பார்த்தாள். அவள் கண்களில் கோபம் இல்லை, ஒரு கேள்வி இருந்தது, அதனுடன் சுயமரியாதையும். நீங்கள் ஏன் இதை வாங்கினீர்கள்? அவன் சும்மாதான் கை நீட்டுகிறான். அவன் வயிறு நிறைந்திருக்கிறது. அமைதியான ஆனால் சோர்ந்த குரலில் அவள் சொன்னாள், அதெல்லாம் பரவாயில்லை, குழந்தைகள் மனமல்லவா, கொஞ்சம் சாப்பிட்டால் ஒன்றும் ஆகாது. இம்ரான் புன்னகையுடன் பதிலளித்தான். ஜைனப் எதுவும் பேசவில்லை. அப்பழத்தை சாப்பிட்டு அன்று முதன்முறையாக புன்னகைக்கும் தன் மகனையே பார்த்து கொண்டிருந்தாள். அந்த நிமிடம் இம்ரானுக்கு புரிந்தது, இது பசி மட்டுமல்ல, ஒருவேளை நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த குழந்தையின் முகத்தில் மலர்ந்த புன்னகை இது. சிறிது நேரம் கழித்து இம்ரான் அருகில் வந்து மெதுவாக கேட்டான், நீங்கள் எங்கே போக வேண்டும்? காலை முதல் உங்களை இங்கேயே பார்க்கிறேன், ஏதாவது பிரச்சனையா? ஜைனப் முதலில் தயங்கினாள். பிறகு சொன்னாள், நான் டெல்லிக்கு போக வேண்டும். கையில் ஜெனரல் டிக்கெட் இருக்கிறது. ஆனால் எல்லா ரயிலிலும் பயங்கர கூட்டம். இந்த குழந்தையுடன் ஏற தைரியம் வரவில்லை. கூட்டம் குறைந்த ஏதாவது ரயில் கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். இதற்காகவா நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? நானும் டெல்லிக்குத்தான் போகிறேன். என் கையில் ஏசி கோச் டிக்கெட் இருக்கிறது. என் கேபினில் இடமும் இருக்கிறது. என்னுடன் வாருங்கள். நான் டிடியிடம் பேசிக்கொள்கிறேன். இம்ரான் உண்மையான அக்கறையுடன் சொன்னான். ஜைனப் ஒரு கணம் அமைதியானாள். வாழ்க்கையில் முதன்முறையாக யாரோ ஒரு நம்பிக்கை கரம் நீட்டுவது போல இருந்தது. பிறகு அவள் சொன்னாள், ஆனால் என் கையில் ஜெனரல் டிக்கெட் தான் இருக்கிறது. டிடிஇ ஏதாவது சொன்னால் என் கையில் பணமும் இல்லை. உங்கள் கையில் தைரியம் இருக்கிறது, அது ஒரு பெரிய விஷயம். டிக்கெட் விஷயத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் தைரியமாக வாருங்கள். அவள் தயங்கினாலும் தலையசைத்தாள். ஒருவேளை அவள் முன்னால் வேறு வழி இல்லை. சிறிது நேரத்தில் ரயில் வந்தது. இம்ரான் ஜைனப்பின் சிறிய பையை எடுத்துக்கொண்டு அவளையும் அழைத்துக்கொண்டு ஏசி கோச்சுக்கு நடந்தான். பையின் சுமை மட்டுமல்லதன் இதயத்தின் சுமையையும் யாரோ குறைப்பது போல அவளுக்கு முதன்முறையாக தோன்றியது. உள்ளே நுழைந்ததும் குளிர்காற்று அடித்தபோது ஜைனப் லேசாக நடுங்கினாள். இங்கே ஏன் இவ்வளவு குளிர்? அவள் அறியாமல் கேட்டுவிட்டாள். நீங்கள் முதன்முறையாக வருகிறீர்கள், அதனால்தான். இம்ரான் புன்னகையுடன் சொல்லி அவளை இருக்கையில் அமரச் சொன்னான். ஜைனப்பிற்கு அப்போதும் பயம் இருந்தது. டிடிஇ வந்தபோது இம்ரான் அவரை அருகில் அழைத்து சென்று சற்று தள்ளி பேசினான். ஜைனப் தூரத்திலிருந்து பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் சிறிது நேரத்தில் டிடிஇ புன்னகைத்தபடி சென்றார். எல்லாம் சரியாகிவிட்டது, இனி நிம்மதியாக இருங்கள், இம்ரான் திரும்பி வந்து சொன்னான். முதன்முறையாக ஜைனப்பின் கண்களில் ஒரு ஆறுதலின் ஒளியை கண்டான். நீங்கள் எனக்காக இவ்வளவு செய்தீர்கள், எதற்காக? அவள் கேட்டாள்.
ஏனென்றால் நீங்கள் ஒரு மனிதாபிமானம் இன்னும் இறக்கவில்லை. அவன் சொன்ன வார்த்தைகள் ஜைனப்பின் இதயத்தை தொட்டன. பயணம் தொடங்கியது. ரயிலின் ஜன்னல் வழியாக வெளியே இருட்டை பார்த்து கொண்டிருந்த போதும் ஜைனப்பின் மனதில் ஒரு பயம் மிச்சமிருந்தது. யாராவது துன்புறுத்தி விடுவார்கள் என்ற பயம் அல்ல அது. இவ்வளவு காலம்தான் தனியாக இருப்பதாக நினைத்த தனக்கு ஒரு அந்நியன் இவ்வளவு உதவி செய்கிறான், தன்னை பார்த்து கொள்கிறான். இதை நம்ப அவளுக்கு கடினமாக இருந்தது. சிறிது நேர அமைதிக்கு பிறகு இம்ரான் மெதுவாக கேட்டான், சிரமம் இல்லை என்றால் ஒரு விஷயம் கேட்கலாமா? ஜைனப் அவனை பார்த்தால் எதுவும் சொல்லாமல் தலையசைத்தாள். நீங்கள் ஏன் இவ்வளவு அதிகாலையில் இந்த குழந்தையுடன் தனியாக டெல்லிக்கு போகிறீர்கள்? ஏதாவது பிரச்சனையா? ஜைனப்பின் கண்களில் ஒரு கணம் ஈரம் படர்ந்தது. ஆனால் ஒருவேளை அவள் மனம் யாரிடமாவது பேச விரும்பியிருக்கலாம். அவள் மெதுவாக சொல்லத் தொடங்கினாள். என் நிக்காஹ் முடிந்து 2.5 வருடங்கள் ஆகின்றன. கணவர் பெயர் ராஷித். ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை. ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் மெதுவாக அவருடைய குடிப்பழக்கம் வெளிவந்தது. பொருளாதார கஷ்டம், சண்டை, சில சமயங்களில் உடல் ரீதியான துன்புறுத்தலும் இருந்தது. மகன் பிறந்தபோது சில வாரங்களுக்கு அவர் நன்றாக இருந்தார். ஆனால் ஒரு நாள் பைக் விபத்தில் அவர் இறந்து விட்டார். நான் தனியாகிவிட்டேன். சொந்த வீட்டார் சொன்னார்கள், உனக்கு இனி கணவர் வீட்டாருடன் தான் உறவு என்று. கணவர் வீட்டார் சொன்னார்கள், எங்கள் மகனுடன் இருந்த உறவு அத்துடன் முடிந்தது, நீ எங்களுக்கு யாரும் இல்லை என்று. இம்ரான் எதுவும் பேசாமல், அவளை தடுக்காமல் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தான். ஜைனப் தொடர்ந்தால், அப்படி வீடும் இல்லை, ஆதரவும் இல்லாமல் போனது. ஒரு நாள் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு அக்கா சொன்னார், ராஷித்தின் நிறுவனத்திலிருந்து அவருடைய PF மற்றும் மற்ற சலுகைகளும் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது என்று. அந்த ஒரே நம்பிக்கையில்தான் நான் டெல்லிக்கு போகிறேன். இது என் கடைசி முயற்சி. அவள் குரல் தழுதழுத்தது. மகனின் தலையில் வருடிக்கொண்டே அவள் சொன்னாள், இந்த குழந்தைதான் என் எல்லாம். இவனுக்காக நான் எதுவும் செய்வேன். ஆனால் இப்போது என் தைரியம் குறைந்து போகிறது. இம்ரான் கையை நீட்டி சொன்னான், தைரியம் இன்னும் மிச்சமிருக்கிறது. நீங்கள் இனி தனியாக இல்லை. அந்த ஒற்றை வாக்கியம் ஜைனப்பிற்கு பெரிய ஆறுதலை கொடுத்தது. அவர்கள் ஒன்றாகச் சாப்பிட்டார்கள். சாதாரண உணவாக இருந்தாலும் அதில் ஒரு அறிமுகமில்லாத நெருக்கம் இருந்தது. இரவின் கடைசி சாமத்தில் பேசிக் கொண்டிருந்து எப்போதோ அவர்கள் உறங்கிப் போனார்கள். அதிகாலை 4 மணிக்கு புது டெல்லி ரயில் நிலையம் வந்தடைந்த போது இம்ரான் ஃபரீதை கையில் எடுத்துச் சொன்னான், வாருங்கள், இனி வாழ்க்கையின் அடுத்த பயணம். நிலையத்தில் கூட்டம் அதிகரித்து வந்தது. ஜைனப்பின் மனதில் மீண்டும் அதே கேள்வி, இனி எங்கே போவது? இந்த குழந்தையுடன் இந்த அதிகாலையில் எங்கே தங்குவது? இம்ரான் சொன்னான், என் பிளாட்டில் நீங்கள் ஓய்வெடுக்கலாம். நான் அடுத்த அறையில் இருப்பேன். காலை 10 மணிக்கு நாம் நிறுவனத்திற்கு போகலாம். ஜைனப் அமைதியாக இருந்தாள். சூழ்நிலைகள் தன்னை நிர்பந்திக்கின்றன என்றும் இனி யாரையாவது நம்புவதைத் தவிர வேறு வழியில்லை என்றும் அவளுக்கு தெரியும். தலை குனிந்து அவள் சொன்னாள், சரி. அவர்கள் ஒரு புதிய விடியலுக்கு, ஒரு புதிய நம்பிக்கைக்கு நிலையத்திலிருந்து வெளியேறினார்கள். அவர்கள் பிளாட்டை அடைந்த போது இம்ரான் கதவை திறந்து சொன்னான், நீங்கள் இந்த அறையில் தங்கிக் கொள்ளுங்கள். கவலைப்படாதீர்கள், நான் பாஹிர அறையில் இருப்பேன். ஜைனப் அந்த அறையை பார்த்தாள். சாதாரண 2 அறைகள் கொண்ட ஒரு பிளாட். பாதுகாப்பாக இருக்கும் என்று அவளுக்கு தோன்றியது. மகனை கட்டிலில் படுக்க வைத்து அவளும் ஒரு மூலையில் அமர்ந்து எப்போதோ உறங்கி போனாள். கண் விழித்த போது அறையில் சூரிய ஒளி வந்திருந்தது. அவள் எழுந்து அம்மா கற்றுக் கொடுத்த பழக்கம் போல சுற்றியுள்ள பொருட்களை ஒழுங்குபடுத்த தொடங்கினாள். சமையலறையை சுத்தம் செய்த அறையை சரி செய்தாள். இம்ரான் அலுவலகம் செல்ல தயாராகி வந்தபோது இதைக் கண்டு திகைத்தான். நீங்கள் ஓய்வெடுத்திருக்க வேண்டும். சுத்தம் செய்ய வேண்டிய தேவையில்லை. ஜைனப் மெதுவாக புன்னகைத்தாள். நான் ஒரு பெண். நான் தங்கும் இடம் அசுத்தமாக கிடப்பது எனக்கு பிடிக்காது. அது ஒரு பழக்கம். இம்ரானால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. மதியம் திரும்பி வந்த இம்ரானுக்காக ஜைனப் தயாராக காத்திருந்தாள். அவர்கள் அலுவலகத்திற்கு சென்று மேலாளர் மிஸ்டர் கானை பார்த்தார்கள். இது ராஷித் அகமதின் மனைவி. அவருடைய PF கிளைம் செய்ய வந்திருக்கிறார். மேலாளர் ஜைனப்பை மேலும் கீழும் பார்த்தார். மேடம், உங்கள் கணவரின் நாமினி அவருடைய தந்தை. அதனால் அவருக்கே பணம் கிளைம் செய்ய முடியும். ஜைனப்பின் முகம் வெளிறியது. மறுநாள் காலையில் மேலாளரின் தொலைபேசி அழைப்பு வந்தது.
உங்கள் கணவரின் தந்தை பணம் முழுவதையும் எடுத்துவிட்டார். உங்களுக்கு ஒன்றும் தரமாட்டேன் என்றும் அவர் சொன்னார். இதை கேட்டதும் ஜைனப்பின் உடல் நடுங்கியது. அவள் கதறி அழுதாள். என் மகனின் உரிமையை கூட அவர்கள் நினைக்கவில்லையே. நான் யாருக்காக போராடினேன்? எனக்கு இனி என்ன இருக்கிறது? இம்ரான் அவள் தோளில் தட்டினான். நீங்கள் தனியாக இல்லை ஜைனப், நான் கூட இருக்கிறேன். நீங்கள் இங்கே தங்குங்கள், நான் உங்களுக்கு ஒரு வேலை தேடித் தருகிறேன். நாட்கள் கடந்தன. ஜைனப் இம்ரானின் பிளாட்டில் மகனுடன் இருந்தாள். அவள் வீட்டை பார்த்து கொண்டாள், உணவு சமைத்தாள். இம்ரான் அவளிடம் எதுவும் கேட்டதில்லை, ஒரு உதவியையும் நினைவூட்டவில்லை. இம்ரானின் மனதில் ஜைனப் மீதான பரிதாபம் மெதுவாக அன்பாக மாறியது. ஃபரீதும் இம்ரானுடன் நண்பனானான். ஒரு மாலையில் இம்ரான் அலுவலகத்திலிருந்து வந்தபோது ஜைனப் ஜன்னல் அருகே அமர்ந்து பழைய விஷயங்களை யோசித்துக் கொண்டிருந்தாள். என்ன யோசிக்கிறீர்கள்? இம்ரான் கேட்டான். ஜைனப் புன்னகைத்தாள். அம்மா சொல்வார்கள், சூரியன் உதிப்பதற்கு முன்புதான் மிகவும் கனத்த இருள் இருக்கும் என்று. ஒருவேளை அந்த கரிய இரவு முடியப் போகிறது என்று நினைக்கிறேன். இம்ரான் ஒன்றும் பேசவில்லை. ஆனால் அவன் இதயம் சொல்லியது, அந்த விடியலின் ஒரு பகுதியாக நானும் ஆசைப்படுகிறேன். அடுத்த நாள் காலையில் ஜைனப் சொன்னாள், இம்ரான், எனக்கு கிராமத்திற்கு திரும்ப வேண்டும். இங்குள்ள அண்டை வீட்டார் என்னை பற்றி அவதூறு பேசத் தொடங்கிவிட்டார்கள். இம்ரானுக்கு அது ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. மக்கள் பேசுகிறார்கள் என்றால் நாம் அவர்களுக்கு சரியான ஒரு பதிலை கொடுத்தால் என்ன? என்ன சொல்கிறீர்கள்? ஜைனப் கேட்டாள். இம்ரான் அவள் கண்களை பார்த்து சொன்னான், எனக்கு உன்னை நிக்காஹ் செய்ய ஆசையாக இருக்கிறது ஜைனப். சமூகத்திற்கு பயந்து அல்ல, உன்னிடமும் உன் மகனிடமும் என் இதயம் ஒருபாடு நெருங்கிவிட்டது. ஜைனப்பின் கையிலிருந்து கண்ணாடி கீழே விழுந்திருக்கும். உனக்கு தெரியுமா இது எவ்வளவு பெரிய முடிவு என்று? நான் ஒரு விதவை, ஒரு குழந்தையும் இருக்கிறது. எனக்கு உன் கடந்த காலம் வேண்டாம் ஜைனப், எனக்கு உன் நிகழ்காலமும் எதிர்காலமும் தான் வேண்டும். உன் மகன் எனக்கு சொந்த மகன் போல. ஜைனப்பின் கண்கள் நிரம்பின. உன் பெற்றோர் சம்மதிப்பார்களா? நான் அவர்களிடம் பேசினேன். அவர்களுக்கு எதிர்ப்பில்லை. நீ சம்மதம் சொன்னால் போதும். பல வருடங்களுக்கு பிறகு தனக்கும் ஒரு ஆள் இருப்பான் என்று முடைந்த ஒரு பெண்ணுக்கு மீண்டும் புன்னகைக்க முடியும் என்றும் அவளுக்கு தோன்றியது. என் மகனுடன் ஒரு வாழ்க்கை முழுவதும் வாழ உன்னால் முடியும் என்று உறுதியிருந்தால் என் தரப்பிலிருந்து சம்மதம், அவள் மெதுவாகச் சொன்னாள். சில வாரங்களிலெல்லாம் மாறியது. இம்ரானும் ஜைனப்பும் எளிமையாக நிக்காஹ் செய்து கொண்டார்கள். ஃபரீதிற்கு அம்மாவுடன் ஒரு அப்பாவும் கிடைத்தார். திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை மாறியது. அந்த பிளாட்டில் குழந்தைகளின் சிரிப்பும் சமையலறையிலிருந்து தேநீரின் மணமும் இருவரின் புன்னகையும் நிறைந்தது. ஜைனப் வீட்டிலிருந்தபடியே சிறிய தையல் வேலைகளை தொடங்கினாள். இம்ரான் அதை ஆன்லைனில் விற்க உதவினான். மெதுவாக அவள் சுயமாக சம்பாதிக்க தொடங்கினாள். ஒரு நாள் இம்ரான் அலுவலகத்திலிருந்து வந்தபோது ஜைனப் அதே ஜன்னல் அருகே ஒரு புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தாள். இன்றும் ஏதோ யோசிக்கிறாயா? அவன் கேட்டான். ஜைனப் புன்னகைத்தாள். ஆமாம், அன்று உங்களை பார்க்காமல் இருந்திருந்தால் நான் எங்கே இருந்திருப்பேன் என்று யோசித்தேன். இம்ரான் பதிலளித்தான். அப்படியென்றால் ஒருவேளை நானும் முழுமையடையாதவனாக போயிருப்பேன். ஏனென்றால் நான் அன்று விடுமுறை முடிந்து திரும்பவில்லை. நான் உன்னை கண்டுபிடிக்கவே புறப்பட்டிருந்தேன். அது எனக்கு பிறகுதான் புரிந்தது. ஜைனப்பின் கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் விழுந்தது. அது வேதனையினுடையது அல்ல, ஒரு கதை முழுமையடைந்ததன் சாட்சியாக இருந்தது. அவள் இப்போது ஒரு மனைவியாக, ஒரு தாயாக, ஒரு தொழில் முனைவோராக இருந்தாள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் தனக்காக வாழ்ந்து கொண்டிருந்தாள். நண்பர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி. இம்ரான் செய்தது சரியா தவறா? ஒரு அறிமுகமில்லாத பெண்ணுக்காக நின்றதும், அவளை ஏற்றுக்கொண்டதும், அவளுக்கு புதியதொரு வாழ்க்கை கொடுத்ததும் சமூகத்தின் பார்வையில் எந்த அளவிற்கு சரியானது? ஜைனப் இம்ரானை ஏற்றுக்கொண்டது அவளுடைய கையறு நிலையினாலா அல்லது தைரியத்தினாலா? உங்கள் இதயம் என்ன சொல்கிறது? கீழே கமெண்டில் தெரிவியுங்கள். உங்களுடைய ஒரு பதில் ஒருவேளை மற்றொருவரின் சந்தேகத்திற்கு விடை கொடுக்கலாம். இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம் இதயத்தை தொடும் மற்றொரு உண்மை கதையுடன்.